வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனல் மெம்பர் ஒருத்தர் வந்து பிஐ கம்பெனியோட அப்டேட் கேட்டிருக்காரு. பிஐ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அக்ரி பிசினஸ்ல இருக்கிறாங்க. இது ஒரு கெமிக்கல் கம்பெனி. ஸோ கெமிக்கல் கம்பெனி இப்போ ரீசெண்டாக ஒரு கரெக்ஷனை பார்த்தாலும் பிஐ வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை என்ன பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஐடியில் குணான் இருந்த ஐடியிலிருந்து அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. குட் ஆஃப்டர்நூன் சார், பிலோ விச் பேங்க் பையிங் இஸ் சேஃப் அண்ட் குட் ரிட்டர்ன் ஃபார் லாங் டேர்ம்? லாங் டேர்முக்கு எந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நிறைய பேங்க்ஸை ரெஃபர் பண்ணியிருக்காரு. சவுத் இண்டியன் பேங்க், எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், கேவிபி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கர்நாடகா பேங்க். கைண்ட்லி ஷேர் யுவர் சஜஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து பிஐ அப்டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸை வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். அதாவது 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம், பேங்க்ஸ் எல்லாம் ஒரு கேட்டகரியாகவும், 100 ரூபாய்க்கு கீழே என்னென்ன பேங்க்ஸ் இருக்குன்னு 2 கேட்டகரியாக பிரித்து ஒரு அனலைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஐ இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்க்க போகிறோம். பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி சயின்ஸ் தான் இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலில் வந்து நிறைய மார்க்கெட்டில் ஃபால் இருந்துச்சு. இப்போ யூபி எல்லாம் ஆல் டைம் லோவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பிஐயை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கம்பெனி டீசெண்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய ஃபால் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பெனிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸை பற்றி அவர் கேட்டிருக்காரு. இவர் வந்து டாப் லேயர் பேங்க்ஸ் எல்லாமே அவர் வந்து அதை பற்றி கேட்கல. அதாவது இப்போ ஐசிஐசி பேங்க் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும், இண்டஸ்இண்ட் பேங்க் ஆகட்டும், ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், கோட்டாக் பேங்க், இது எல்லாமே ஆல் டைம் எவர் கிரீன் ஸ்டாக்ஸ். இந்த பேங்கை பற்றி நம்ம பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. 1 or 2 குவார்ட்டர்ஸில் எந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பேங்க்கை நீங்கள் பை பண்ணுற அப்படி இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி மூலையும் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் லம்சம் மூலம் இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். நெக்ஸ்ட் லெவல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ்க்கு மேலே இருக்கிற பேங்க்ல ஒரு சில பேங்க்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபெடரல் பேங்க் இருக்கு, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இருக்கு, கர்நாடகா பேங்க், இந்த 3 பேங்க் இருக்கு. இந்த 3 பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளஸ் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அந்த கெமிக்கல் கம்பெனியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கு இந்த கம்பெனிஸ்க்கு. கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து 6.21 இருக்கு. ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 247 ரூபாய் இருக்கு. 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 286 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 124 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 52 ஹைக்கு நியராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா லோனு பார்த்தீங்க அப்படின்னா 124 இருக்கு. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.96 இருக்கு. இந்த பேங்கோட பிரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. ஆனால் நியர்லி புக் வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இது ஓரளவுக்கு ட்ரேட் ஆகுது. ஸோ வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 491 ரூபாயா இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 611 ரூபாயா இருக்கு. லோ வந்து 396 ரூபாயா இருக்கு. புக் வேல்யூ கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட 1.13 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதுவுமே ஒரு டீசெண்டான வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 52 வீக் ஹைக்கு நியராக ட்ரேட் ஆகுது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது கோர்ட்டில் எல்லாமே ஹியரிங்கில் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் யாருக்கு இந்த யூனிட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இந்த கம்பெனி வந்து கிளியராக ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக்னா ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்கை பற்றி நம்ம வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். இது ஆல் டைம் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்காக தான் நீ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்ல டாப் 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் வந்துருச்சு. ஸோ அதோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கு. நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது சூட்டபுளான ஸ்டாக்ஸ் தான். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து 9.68 இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 154 ரூபாயா இருக்கு. 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 166 ரூபாயா இருக்கு. லோ 120 ரூபாயா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட 1.47 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் இருந்து கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், இந்த 2 பேங்க்கை வந்து ஃபெடரல் பேங்க் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த முதல் டிஸ்கஸ் பண்ண டாப் 5 கம்பெனிஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த 3 கம்பெனியில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரு பேங்க் அப்படின்னா ஃபெடரல் பேங்க் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணுங்கள். இது எல்லா வகையிலையும் வந்து குவாலிட்டியான பேங்க் தான். லாங் டேர்மில் நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற பேங்க் தான். பிஐ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 38 இருக்கு. கம்பெனியோட பிஇ 35 இருக்கு. ப்ரொமோட்டர் 47% இருக்கு. ஒரு ஹியூஜான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனியாக தான் இருக்கு. F8 ஒரு 20% இருக்கு. T8 ஒரு 23%. நல்ல ஸ்ட்ராங்கான ஹோல்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி 52 வீக் ஹை 4000 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ 2868 ரூபாய். இப்போ ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹைக்கு நியராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 1178 கோடி இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 55,000 கோடிக்கு மேல இருக்கு. கடன் பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 150 கோடி தான் இருக்குது. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.02 இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவுமே வந்து ஒரு சூட்டபுளான ஸ்டாக்ஸ் தான். இருந்தாலும் மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனில் ட்ரேட் ஆகுது. இன்னும் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து கரெக்டாகுது அப்படின்னா இந்த லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ பார்த்து இந்த 3 கம்பெனிலேயே அதாவது பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்க்கில் தான் வந்து FIDI ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு ஹியூஜான ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நல்ல க்ரோத் ஓரியன்ட் பேங்க் கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க், ஃபெடரல் பேங்க். இந்த 3 பேங்க்கில் வந்து நீங்கள் ஃபெடரல் பேங்க்கை இமீடியட்டாக இப்பயுமே கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஃபியூச்சர் க்ரோத் ஓரியன்ட் பேங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிலோ 100 ரூபீஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. அந்த வகையில் சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது ப்ரைவேட்டில், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸாக இருக்குது. இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து ஒரு ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான ரேஷியோ ஒன்று கிளியராக தெரியும். இதுக்கு முன்னாடி 2 டைம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 ரூபா 30 ரூபா அந்த ப்ரீமியமில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பயுமே ஒரு டீசெண்டான ரேட்டில் கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனல்லே அதை இன்டிமேட் பண்ணுறோம். IDFC லிமிடெடுக்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு இடையே இப்போ பார்த்தீங்கன்னா மெர்ஜர் நடக்க போகுது. இந்த மெர்ஜர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்குது. இதுக்கு உண்டான RBI அப்ரூவல் எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ கன்சிடர் பண்ணணும்னா அதுக்கு பதிலாக வந்து IDFC லிமிடெடை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்து இந்த பேங்க்ஸை வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று கவர்மெண்ட் பேங்க்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸ். கவர்மெண்ட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி PE 9.85 இருக்குது. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த பேங்க்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பேங்க். கவர்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்குமே வந்து இண்டஸ்ட்ரி PE விட காஸ்ட்லியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 11.75, யூகோ பேங்க் வந்து 41.75 இருக்கு, IOB வந்து 52.51 இருக்கு. ஸோ ஒரு ஹியூஜான ரேலியை எல்லாமே கொடுத்துருச்சு. ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருச்சு. ஸோ இப்போ முடிஞ்ச வரைக்கும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா நல்ல ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் வரட்டும், என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக வந்து எல்லாருமே சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ரேட்டை வந்து ஆவரேஜ் பண்ண முடியும். ஸோ குவான்டிட்டியை ரேட்டை ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் டெஃபினட்டாக எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம், என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது க்ரோத் ஓரியன்ட் பேங்காக இருக்குது. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம், IDFC லிமிடெடை கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான பேங்க்கை நீங்கள் SIP மோட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்த வீடியோஸில் PIயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேல்யூ கரெக்டாகட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 100 ரூபாய்க்கு மேலே அப்படின்னா ஃபெடரல் பேங்கை இமீடியட்டாக கன்சிடர் பண்ணுங்க. கீழே அப்படின்னா உங்களுக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக IDFC லிமிடெடை கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்கும். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்கை IDFC லிமிடெடையே நீங்கள் இமீடியட்டாகவே கன்சிடர் பண்ணலாம். PI இண்டஸ்ட்ரீஸ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.